ஓம் சாந்தி 22/7/2024. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர் ஆனீர்கள் என்றால் குளிர்ச்சியானவர் ஆகிவிடுவீர்கள். விகாரங்களின் துர்நாற்றம் நீங்கி போய்விடும். உள்நோக்கு தன்மை உடையவராக ஆகிவிடுங்கள். மலராக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த 2 வரதானங்களை அளிக்கிறார்? அவைகளை சொரூபத்தில் எடுத்து வருவதற்கான விதி என்ன? பதில்: பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் அமைதி மற்றும் சுகத்தின் வரதானம் அளிக்கிறார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் அமைதியாக இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். யாராவது தப்பும் தவறுமாக பேசினால் நீங்கள் பதில் கொடுக்காதீர்கள். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். வீணான வெட்டி பேச்சின் விஷயங்களை பேசக்கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. வாயில் அமைதி என்ற கூழாங்கற்களை வைத்து விட்டீர்கள் என்றால் இந்த 2 வரதானங்களும் சொரூபத்தில் வந்துவிடும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் சில சமயம் முன்னால் இருக்கிறார்கள், சில சமயம் வெகு தூரம் சென்று விடுகிறார்கள். முன்னால் யார் இருக்கிறார்கள் என்றால் யார் நினைவு செய்கிறார்களோ அவர்கள்தான். ஏனென்றால் நினைவு யாத்திரையில் அனைத்தும் அடங்கியுள்ளது. பார்வையால் திருப்தி என்று பாடப்படுகிறதல்லவா? ஆத்மாவின் பார்வை பரமபிதா மீது செல்கிறது. வேறு எதுவும் அதற்கு நன்றாக இருப்பது இல்லை. அவரை நினைவு செய்வதால் பாவ கர்மங்கள் அழிந்து விடுகிறது. எனவே தங்கள் மீது எவ்வளவு எச்சரிக்கை கொள்ள வேண்டும்? நினைவு செய்யவில்லை என்றால் இவரது நினைவு அறுபட்டு உள்ளது என்று மாயை புரிந்து கொண்டு விடுகிறது. பிறகு தன் பக்கமாக இழுக்கிறது. ஏதாவது தவறான காரியம் செய்வித்து விடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தந்தைக்கு நிந்தனை செய்விக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் பாபா எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று பாடுகிறார்கள். அதனால்தான் தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது ஆகும். காரியம் செய்தபடியே தந்தையை நினைவு செய்வது என்பது உயர்ந்ததிலும் உயர்ந்த குறிக்கோள். இதில் மிகவும் நல்ல பயிற்சி தேவை. இல்லாவிட்டால் தவறான காரியம் செய்பவர்கள் நிந்திப்பவர்கள் ஆகிவிடுகிறார்கள். உதாரணமாக, ஒருவருக்கு கோபம் வந்தது, தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் அப்பொழுதும் நிந்தனை செய்து விட்டார்கள் அல்லவா? இதில் மிகுந்த எச்சரிக்கை கொள்ள வேண்டும். தங்களது இல்லறத்தில் இருந்தபடியே புத்தியை தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். நாம் ஆத்ம உணர்வுடையவர் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தேக அபிமானத்தால் வருவதால் ஏதாவது தவறான காரியம் செய்கிறார்கள். ஏனென்றால் தந்தைக்கு நிந்தனை செய்விக்கிறார்கள். இதுபோல சத்குருவிற்கு நிந்தனை செய்விப்பவர்கள் லக்ஷ்மி நாராயணர் ஆவதற்கான பதவியை அடைய முடியாது என்று தந்தை கூறுகிறார். எனவே முழுமையாக முயற்சி செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் குளிர்ச்சியானவர் ஆகிவிடுவீர்கள். 5 விகாரங்களின் விஷயங்களும் நீங்கி போய்விடும். தந்தையிடமிருந்து அதிகமாக சக்தி கிடைத்துவிடும். காரியங்கள், தொழில் ஆகியவை செய்ய வேண்டும். கர்மம் செய்ய வேண்டாம் என்று தந்தை கூறுவது இல்லை. அங்கு உங்களது கர்மங்கள் அகர்மம் ஆகிவிடும். கலியுகத்தில் என்ன கர்மம் செய்கிறார்களோ அது தவறான கர்மமாக ஆகிவிடுகிறது. இப்பொழுது சங்கம யுகத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக உள்ளது. அங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. இங்கு பெற்ற கல்விதான் அங்கு கூடவே வரும். வெளிமுகத்தன்மை நல்லது அல்ல என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். உள்முகமாக
இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் உள்நோக்கு தன்மையுடையவராக ஆகிவிடும் பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உள்நோக்கு தன்மையுடையவராக ஆகிவிடும் அந்த நேரமும் வரும். தந்தையை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வராது. நீங்கள் அவ்வாறுதான் வந்தீர்கள். வேறு யாருடைய நினைவும் இருக்கவில்லை. கர்ப்பத்திலிருந்து வெளியில் வந்ததும் தான் இவர்கள் எனது தாய் தந்தையர், இவர்கள் இன்னார் என்று தெரிய வந்தது. எனவே இப்பொழுது செல்ல வேண்டியதும் அவ்வாறுதான். நாம் ஒரு தந்தையினுடையவர்கள் ஆவோம். வேறு யாரும் அவரை தவிர புத்தியில் நினைவிற்கு வரக்கூடாது. நேரம் இருக்கிறது தான், ஆனாலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். ஷரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். வீட்டில் மிகுந்த அமைதி இருக்க வேண்டும். துக்கம் அல்ல. இல்லாவிட்டால் இவருக்குள் எவ்வளவு அமைதியற்ற தன்மை இருக்கிறது என்று அனைவரும் கூறுவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் அமைதியின் ஆஸ்தி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் முட்களுக்கு நடுவில் இருக்கிறீர்கள். மலர்களுக்கு நடுவில் இல்லை. முட்களுக்கு இடையிலிருந்து மலராக வேண்டும். முள்ளுக்கு முள்ளாக ஆகக்கூடாது. எந்த அளவு நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். யாராவது தப்பும் தவறுமாக பேசினார்கள் என்றால் நீங்கள் அமைதியாக இருங்கள். ஆத்மா அமைதியாக இருக்கிறது. ஆத்மாவின் சுய தர்மம் அமைதி. இப்பொழுது நாம் அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தையும் அமைதி கடலாவார். நீங்களும் அமைதி கடல் ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். வீணான வெட்டி பேச்சுகள் அளவற்ற தீமையை ஏற்படுத்துகிறது. தந்தை கட்டளையிடுகிறார், இது போன்ற விஷயங்களை பேசக்கூடாது. இதனால் நீங்கள் தந்தைக்கு நிந்தனை செய்விக்கிறீர்கள். அமைதியாக இருக்கும் பொழுது எந்த ஒரு நிந்தனையோ பாவ கர்மமோ ஆவது இல்லை. தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பதால் மேலும் பாவ கர்மங்கள் விநாசமாகும். நீங்கள் அமைதியற்றவராக ஆகாதீர்கள். மற்றவர்களையும் அமைதி இழக்க செய்யாதீர்கள். மற்றவருக்கு துக்கம் கொடுப்பதால் ஆத்மா அதிருப்தி அடைகிறது. அநேகர் புகார் எழுதுகிறார்கள், பாபா இவர் வீட்டிற்கு வந்தாரோ இல்லையோ கலகம் ஏற்படுத்தி விடுகிறார். பாபா எழுதுகிறார், நீங்கள் உங்களது சுய தர்மமாகிய அமைதியில் இருங்கள். ஆத்மதாயின் கதையும் உள்ளதல்லவா? அவருக்கு கூறினார், நீங்கள் வாயில் கூழாங்கற்களை வைத்து விட்டீர்கள் என்றால் சப்தம் வெளியே வராது. பேச முடியாமல் இருப்பீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அமைதியில் இருக்க வேண்டும். மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளவு அடி வாங்குகிறார்கள். நமது இனிமையான பாபா அமைதி கடல் ஆவார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அமைதிப்படுத்தி உலகத்தில் அமைதியை உருவாக்குகிறார். தங்களது வருங்கால பதவியையும் நினைவு செய்யுங்கள். அங்கு இருப்பது ஒரு தர்மம், வேறு எந்த தர்மமும் இருக்காது. அதற்குதான் உலகில் அமைதி என்று கூறப்படுகிறது. பிறகு மற்ற தர்மங்கள் வரும் பொழுது குழப்பங்கள் ஏற்படுகின்றன. இப்பொழுது எவ்வளவு அமைதி இருக்கிறது. நமது வீடு அதுதான் என்பதை புரிந்துள்ளீர்கள். நமது சுய தர்மம் அமைதியாகும். ஷரீரத்தின் சுய தர்மம் அமைதி என்று கூற மாட்டோம். ஷரீரம் அழியக்கூடிய பொருள். எவ்வளவு காலம் ஆத்மாக்கள் அங்கு இருப்பார்களோ பிறகு அவ்வளவு அமைதியாக இருப்பார்கள். இங்கோ முழு உலகத்தில் அமைதியற்ற தன்மை உள்ளது. எனவே அமைதி வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் யாராவது எப்பொழுதும் அமைதியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று கூற இயலாது. 63 பிறவிகள் அங்கு இருக்கிறார்கள் என்றாலும் கூட
பிறகும் அவசியம் வரவேண்டி இருக்கும். தங்களுடைய துக்கம் சுகத்தின் பாகத்தை நடித்து பிறகு சென்று விடுவார்கள். நாடகத்தை நல்ல முறையில் கவனத்தில் வைக்க வேண்டி உள்ளது. பாபா நமக்கு சுகம் மற்றும் அமைதியின் வரம் அளிக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கும் கவனத்தில் இருக்க வேண்டும். பிரம்மாவின் ஆத்மா அனைத்தையும் கேட்கிறது. அனைவரையும் விட நெருக்கத்தில் இவரது காதுகள் கேட்கின்றன. இவரது வாய் காதுகளுக்கு பக்கத்தில் உள்ளது. உங்களுடையது சிறிது தூரத்தில் உள்ளது. இவர் உடனே கேட்டுக்கொண்டு விடுகிறார். எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்று தந்தை கூறுகிறார். இனிமையிலும் இனிமையான என்றுதான் அனைவருக்கும் கூறுகிறார். ஏனென்றால் அனைவரும் குழந்தைகள்தான். யாரெல்லாம் ஜீவ ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே தந்தையின் அழிவற்ற குழந்தைகள் ஆவார்கள். ஷரீரம் அழியக்கூடியது, தந்தை அழிவற்றவர் ஆவார். குழந்தைகளாகிய ஆத்மாக்களும் அழிவற்றவர் ஆவார்கள். தந்தை குழந்தைகளிடம் உரையாடுகிறார். இது ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகிறது. சுப்ரீம் ஆத்மா அமர்ந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். தந்தையின் அன்பு இருக்கிறது. ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ இப்பொழுது தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் அனைவரும் வீட்டில் இருக்கும் பொழுது சதோ பிரதானமாக இருந்தார்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் கல்ப கல்பமாக நான் வந்து அமைதிக்கான வழியை கூறுகிறேன். வரமளிக்கும் விஷயமில்லை. அப்படியின்றி செல்வம் நிறைந்தவராகுக, நீடூழி வாழ்க என்று கூறுவது இல்லை. சத்தியுகத்தில் நீங்கள் இதுபோல இருந்தீர்கள். ஆனால் ஆசீர்வாதம் கொடுப்பது இல்லை. கிருபை அல்லது ஆசீர்வாதம் கேட்கக்கூடாது. தந்தை தந்தையாகவும் ஆசிரியராகவும் உள்ளார். இதே விஷயத்தை நினைவு செய்ய வேண்டும். சிவபாபா தந்தை மற்றும் ஆசிரியர் ஆவார். ஞானக்கடலும் ஆவார். தந்தை அமர்ந்து தனது மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் ஞானத்தை கூறுகிறார். அதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிவிடுகிறீர்கள். இது முழுமையான சக்கரம். இந்த சமயம் முழு உலகமும் ராவண ராஜ்யத்தில் உள்ளது என்று தந்தை புரிய வைக்கிறார். ராவணன் வெறும் இலங்கையில் மட்டும் இல்லை. இது எல்லை இல்லாத இலங்கை. நாலாபுறமும் தண்ணீர் உள்ளது. முழு இலங்கையும் ராவணனுடையதாக இருந்தது. இப்பொழுது மீண்டும் ராமருடையதாக ஆகிறது. இலங்கை தங்கத்தால் இருந்தது. அங்கு தங்கம் அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஒரு உதாரணம் கூட கூறுகிறார்கள். தியானத்தில் சென்றார். அங்கு தங்கக்கல் பார்த்தார். எப்படி இங்கு மண் இருக்கிறதோ அதுபோல அங்கு மண் தங்க மண்ணாக இருக்கும். எனவே எண்ணம் எழுந்தது, தங்கத்தை எடுத்து வரலாம் என்று. எப்படியெல்லாம் நாடகத்தை உருவாக்குகிறார்கள். பாரதம் பிரசித்தமானது. மற்ற கண்டங்களில் இவ்வளவு வைர வைடூரியம் இருப்பது இல்லை. நான் அனைவரையும் வழிகாட்டியாகி திரும்ப அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகிறார். போகலாம் குழந்தைகளே, இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்களாக உள்ளார்கள். தூய்மையாகாமல் வீடு திரும்ப இயலாது. தூய்மையற்றவர்களை ஒரு தந்தைதான் தூய்மையாக ஆக்குகிறார். எனவே அனைவரும் இங்குதான் இருக்கிறார்கள். யாரும் திரும்பி செல்ல இயலாது. சட்டமே இல்லை. குழந்தைகளே, மாயை உங்களை மேலும் தீவிரமாக தேக உணர்வில் கொண்டு வரும். தந்தையை நினைவு செய்ய விடாது. நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இதில்தான் யுத்தம் இருக்கிறது. கண்கள் மிகவும் ஏமாற்றுகிறது. இங்கு கண்களை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். சகோதரன் சகோதரிகளுக்குள் பார்வை சரியாக இருப்பது இல்லை என்று
பார்க்கப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது சகோதர சகோதரர் என்று உணருங்கள். நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவோம். ஆனால் எதுவும் புரியாமல் உள்ளார்கள். தவளை கத்துவதை போல கத்திக்கொண்டே இருப்பது. ஒரு பொருளையும் புரியாமல் உள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தினுடைய சரியான பொருளை அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் நாயகிகளாக இருந்தீர்கள். நாயகனை நினைவு செய்து கொண்டு இருந்தீர்கள் என்று தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். துக்கத்தில் அனைவரும் அவரை நினைக்கிறார்கள். ஹே ராம், ஹே பகவான், கருணை புரியுங்கள். சொர்க்கத்தில் ஒருபோதும் இவ்வாறு கூற மாட்டார்கள். அங்கு ராவண ராஜ்யம் இருக்காது. உங்களை ராமராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறார். எனவே அவரது வழிப்படி நடக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது. பிறகு தெய்வீக வழி கிடைக்கும். இங்கு இந்த நன்மை செய்யக்கூடிய சங்கம யுகம் பற்றி யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் கலியுகம் சிறு குழந்தை என்று அனைவருக்கும் கூறப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான வருடங்கள் உள்ளன. பாபா கூறுகிறார், இதுதான் பக்தியின் காரிருள். ஞானம் என்பது வெளிச்சம். நாடகப்படி பக்தி கூட நாடகத்தில் பொருந்தி உள்ளது. இது மீண்டும் நடக்கும். இப்பொழுது இறைவன் கிடைத்து விட்டுள்ளார். எனவே அலைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாங்கள் பாபாவிடம் செல்கிறோம் அல்லது பாப் தாதாவிடம் செல்கிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த விஷயங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்குள் யாருக்காவது முழுமையான நம்பிக்கை ஏற்படவில்லை என்றால் மாயை ஒரே அடியாக விழுங்கி விடுகிறது. ஒரே அடியாக யானையை முதலை விழுங்கி விடுகிறது. ஆச்சரியப்படும் வகையில் கேட்டார்கள். பழையவர்கள் போய்விட்டார்கள். அவர்களுக்கும் பாடல் உள்ளது. நல்ல நல்ல மகாரதிகளை மாயை தோற்கடித்து விடுகிறது. பாபாவிற்கு எழுதுகிறார்கள், பாபா உங்கள் மாயையை அனுப்பாதீர்கள். இது என்னுடையதா என்ன? ராவணன் தனது ஆட்சியை புரிகிறான். நாம் நமது ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது பரம்பரையாக நடந்து வருகிறது. ராவணன் தான் உங்களுக்கு அனைவரையும் விட பெரிய எதிரி ஆவான். ராவணன் எதிரி என்பதை அறிந்துள்ளார்கள். அதனால்தான் ராவணனை ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள். மைசூரில் தசரா கொண்டாடுகிறார்கள். ஒன்றுமே புரியாமல் உள்ளார்கள். உங்களுடைய பெயர் சிவசக்தி சேனை. அவர்கள் பிறகு குரங்கு சேனையை போட்டுவிட்டார்கள். உண்மையில் நாம் குரங்கு போல இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது சிவபாபாவிடமிருந்து ராவணன் மீது வெற்றி அடைவதற்கான சக்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இதன் மீது அதிகமான கதைகளை அமைத்து விட்டுள்ளார்கள். அமர கதை என்று கூறுகிறார்கள். பாபா நமக்கு அமர கதை கூறுகிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மற்றபடி மலை மீது ஒன்றும் கூறுவது இல்லை. சங்கர் பார்வதிக்கு அமரக்கதை கூறினார் என்கிறார்கள். சிவசங்கரின் படத்தையும் வைக்கிறார்கள். இருவரையும் இணைத்து விட்டுள்ளார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் ஆகும். நாளுக்கு நாள் அனைவரும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டார்கள். சதோ பிரதானத்திலிருந்து சதோ ஆகிவிடும் பொழுது 2 கலை குறைந்து விடுகிறது. திரேதா உண்மையில் சொர்க்கம் என்று கூறப்படுவது இல்லை. குழந்தைகளாகிய உங்களை சொர்க்கவாசியாக்க தந்தை வருகிறார். பிராமண குலம் மற்றும் சூரிய வம்ச சந்திர வம்ச குலம் இரண்டும் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்பதை தந்தை அறிவார். ராமச்சந்திரருக்கு சத்திரியரின் அடையாளம் கொடுத்துள்ளார்கள். நீங்கள் அனைவரும் மாயை மீது வெற்றி அடைந்துவிடும் சத்திரியர்கள் ஆவீர்கள். குறைந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைபவர்கள்
சந்திர வம்சத்தினர் என்று கூறப்படுகிறார்கள். எனவே ராமருக்கு அம்பை கொடுத்து விட்டுள்ளார்கள். திரேதாயுகத்தில் இம்சையே இருக்காது. ராமராஜா ராம பிரஜா என்று பாடல் கூட உள்ளது. ஆனால் இந்த சத்திரிய தன்மையின் அடையாளத்தை கொடுத்து விட்டார்கள். எனவே மனிதர்கள் குழம்புகிறார்கள். இந்த ஆயுதங்கள் போன்றவை இருக்கவே இருக்காது. சக்திகளுக்கும் வாள் ஆகியவற்றை காண்பிக்கிறார்கள். ஒன்றும் புரியாமல் உள்ளார்கள். தந்தை ஞானக்கடல் ஆவார். எனவே தந்தைதான் முதலிடை கடைசியை பற்றிய ரகசியங்களை புரிய வைக்கிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் இப்போது புரிந்துவிட்டுள்ளீர்கள். எல்லை இல்லாத தந்தைக்கு குழந்தைகள் மீது இருக்கும் அன்பு போல எல்லைக்கு உட்பட்ட தந்தைக்கு இருக்க முடியாது. 21 பிறவிகளுக்கு குழந்தைகளை சுகமுடையவராக ஆக்கிவிடுகிறார். எனவே அன்பான தந்தை ஆவார் அல்லவா? எவ்வளவு அன்பானவராக இருக்கிறார் தந்தை. அவர் உங்களது எல்லா துக்கங்களையும் நீக்கிவிடுகிறார். சுகத்தின் ஆஸ்தி கிடைத்து விடுகிறது. அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. இப்பொழுது இது புத்தியில் இருக்க வேண்டும். இதை மறக்க கூடாது. எவ்வளவு சுலபமானது. முரளியை மட்டும் படித்து கூற வேண்டும், அவ்வளவுதான். பிறகும் பிராமணி வேண்டும் என்கிறார்கள். பிராமணி இன்றி தாரணை ஆவது இல்லை. சத்யநாராயணருடைய கதையை சிறு குழந்தைகள் கூட நினைவு செய்து கூறுகிறார்கள். நான் உங்களுக்கு தினமும் புரிய வைக்கிறேன். தந்தையை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். இந்த ஞானம் 7 நாட்களுக்குள் புத்தியில் பதிந்து விட வேண்டும். ஆனால் குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். பாபா ஆச்சரியப்படுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தையிடம் ஆசீர்வாதம் அல்லது கருணை வேண்டக்கூடாது. தந்தை ஆசிரியர் குருவை நினைவு செய்து தங்கள் மீது தாங்களே கருணை புரிய வேண்டும். மாயையிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்கள் ஏமாற்றுகின்றன. இவற்றை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். இரண்டாவது, வீணான வெட்டி பேச்சுகளின் விஷயங்கள் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே கூடுமானவரை அமைதியாக இருக்க வேண்டும். வாயில் கூழாங்கற்களை வைத்துவிட வேண்டும். ஒரு பொழுதும் தப்பும் தவறுமாக பேசக்கூடாது. தானும் அமைதியற்றவராக கூடாது. மற்றவரையும் அமைதியற்றவராக்க கூடாது. வரதானம். தந்தையின் உதவி மூலமாக ஈட்டியையும் உள்ளாக்கிவிட்டு எப்பொழுதும் கவலையற்றவர் மற்றும் ட்ரஸ்டி ஆகுக. விளக்கம். பிந்தைய கணக்கு ஈட்டி போன்றதுதான். ஆனால் தந்தையின் உதவியினால் அது முள்ளாகி விடுகிறது. நிலைமைகள் அவசியம் வரும். ஏனென்றால் எல்லாம் இங்கேயே முடிக்க வேண்டியுள்ளது. ஆனால் தந்தையின் உதவி அவற்றை முள்ளாக ஆக்கிவிடுகிறது. பெரிய விஷயத்தை சிறியதாக ஆக்கிவிடுகிறது. ஏனென்றால் பெரிய தந்தை கூட இருக்கிறார். இதே நம்பிக்கையின் ஆதாரத்தில் எப்பொழுதும் கவலை இல்லாமல் இருங்கள். மேலும் ட்ரஸ்டியாகி எனது என்பதை உனது என்று மாற்றி லேசாகி விடுங்கள். அப்பொழுது அனைத்து சுமையும் ஒரு நொடியில் முடிந்து போய்விடும். ஸ்லோகன். சுபபாவனையின் இருப்பு மூலமாக எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்றி விடுங்கள். ஓம் சாந்தி.